வணக்கம் ட்ரேடர்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறதான் அந்த டாப்பிக்கில் தான். பங்குச்சந்தையில் அதில் ரொம்ப எல்லாருமே வந்து வீக்காக இருக்காங்க. ஸோ அந்த சைக்காலஜியில் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடயே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஃப்ரீ டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் ஹவரில் மார்க்கெட்டோட மூமெண்டம் என் சைடில் நான் பார்க்குற விதத்தில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நான் எங்கேயும் உங்களை வாங்கவோ விற்கவோ இந்த பரிந்துரையும் நான் செய்யலை. ஸோ மார்க்கெட்டை வந்து ரிஸ்க்குங்கிறது அதை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. அதனால் அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சைக்காலஜி அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து எல்லா பிஸ்னஸுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த பங்குச்சந்தை அப்படின்னு வரும்போது அது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து ரியல் மணியை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பை செல் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டும் லாஸும், லாபமோ நஷ்டமோ நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஷோ ஆகுது அட் த டைமில் வந்து. ஸோ அங்கே வந்து மன ரீதியாக வந்து எல்லோரும் வந்து ரொம்ப வந்து வீக்காக தான் இருப்பாங்க. ப்ராஃபிட்டுக்குள்ளே இருக்கும்போது இருக்கிறவங்க மனநிலையும் லாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போதும் வேறுபடும். அதுக்கு உதாரணமாக நம்ம வந்து சில விஷயங்களை இங்கே பேசலாம். இப்போ நேற்று 11ஆம் பிப்ரவரி 11ஆம் வந்து மார்க்கெட்டை பார்த்தவங்க அந்த டாப்பிக்கை வச்சு தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு நான் நிஃப்டியை பேஸ் பண்ணி மட்டும் இதில் சொல்லிடுறேன். மார்க்கெட்டில் செகண்ட் ஹாஃப் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஃபால் மார்க்கெட்டில் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட் மூமெண்டம் தான். அந்த என்ட்ரி வந்து எடுத்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஜாக்பாட் தான். ஸோ ஒரு 2-3 கேண்டில்லே வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி குயிக்காக ஒரு மூமெண்டம் இருந்துச்சு. இது மார்க்கெட்டில் இது புதுசு அப்படி கிடையாது. இது நடக்கக்கூடிய விஷயந்தான், நடக்காத விஷயம் கிடையாது. சில நாட்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுத்தவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டை வந்து மார்க்கெட்டில் கிடச்சிருச்சு. அதை என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, ஒரு லாட்ரி டிக்கெட்டோடு ஒப்பிட்டுவாங்க. ஒரு லாட்ரி டிக்கெட்டு ஒரு எடுக்காங்கன்னா அதில் லக்கு அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் பல பேர் அதை வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த லக் ஃபேக்டரில் தான் அவங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டங்கிறது அடிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி தான் நேற்று அமைஞ்சது. ஸோ அந்த மாதிரி குயிக்கான மூமெண்டம் வந்து ஒரு 1 or 2 கேண்டிலில் ஒரு பெரிய மூமெண்டம் கேட்ச் பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு லக்கு தான். ஸோ அது வந்து நிரந்தரம் கிடையாது. அடுத்த நாளும் அந்த கண்ணோட்டத்தில் மார்க்கெட்டை அணுகுனாங்கன்னா அவங்க வந்து எடுத்ததையும் தொலைச்சிடக்கூடிய மனநிலைக்கு கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அவங்கள தள்ளிடும். ஏன்னா அவங்களோட நினப்பு ஃபுல்லாக நேற்று நடந்தது அதே மாதிரி இன்றைக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கும். தவிர மார்க்கெட்டை வந்து புரிஞ்சு அதோட தன்மைகளை அறிஞ்சு பக்குவப்பட்டு இருக்கிறவங்க அதை தொடர மாட்டாங்க. அந்த மாதிரி என்ட்ரியை வந்து அவங்க மிஸ் பண்ணாலும் அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் வந்து இது வந்து என்றைக்கோ அரிய ஒரு விஷயம் நடக்கிறது, இது வந்து எல்லா நாளும் நடக்காது, எல்லா நாளும் வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அனுபவமான ஒரு வர்த்தகருக்கு அது தெரியும். ஸோ இங்கே வந்து உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஸோ அந்த தேவையை நோக்கி தினம் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டுங்கிறது கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்கள் தேவையை மீறி அதிகமாக இங்கே நீங்கள் ஆசைப்படும் போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிறதையும் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதான் உண்மை, அந்த ரியாலிட்டிங்கிறது அதான். இங்கே வந்து பங்குச்சந்தைங்கிறது முதலீடு பண்ணவங்களுக்கும் வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து காசு கொடுக்குறது அப்படின்னு கிடையாது. உங்களை மாதிரி நீங்கள் எப்படி ஒரு வாங்கி விற்கிறீங்களோ அதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே வந்து பங்குச்சந்தையில் வந்து வாங்கவும் விற்கவும் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பணப்புழக்கங்கிறது அதிகம். யாரெல்லாம் இங்கே டிசிப்ளினாக வர்த்தகம் பண்ணுறாங்களோ
அவங்க அன்டிசிப்ளினாக பண்ணுறவங்களோட கேபிட்டலையும் முதலீடையும் எடுத்துகிட்டு போய் டிசிப்ளினாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது தான் அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு. ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டுக்கு நீங்கள் டிசிப்ளின் கொடுத்தே ஆகணும். ஸோ அதை கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மணியை எடுத்து டிசிப்ளினாக இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட் கொடுத்துரும். இதுதான் உண்மை. ஸோ இங்கே வந்து இந்த ஜாக்பாட் மூமெண்டம் அப்படிங்கிறத வந்து அதை மட்டுமே நம்ம வந்து நோக்கி பயணம் இருக்கக்கூடாது. மார்க்கெட்டை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வர்த்தகம் பண்ணால் தான் இங்கே பெரிய லெவலில் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ சைக்காலஜி அப்படின்னு பேசிட்டு இந்த டாபிக் ஏன் வந்தோம் அப்படின்னா, நேற்று எனக்கு இந்த மூமெண்டம் பார்த்து நிறையா பேர் வந்து இந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. நாளைக்கு நாளன்னு அடுத்து எப்படா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. தவிர இதை தாண்டி அடுத்து எதுவும் யோசிக்க மாட்டாங்க. அப்படி தான் வந்து ஆரம்ப நிலை வர்த்தகர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சு. தேங்க்யூ.